Hello viewers, welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லவ் லைஃப் ப்ளீடிங்கிற படம் தான். இந்த படத்தை இயக்கியிருக்கிறவங்க ரோஸ் கிளாஸ்ங்கிறவங்க. இது ஒரு ரொமான்டிக் கிரைம் த்ரில்லரா வந்திருக்கு. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியா பார்த்துக்கலாம். இந்த கதை வந்துட்டு ஒரு 89 நடக்கிற கதை. இது பாத்தீங்கன்னா லூங்கிறவங்க வந்துட்டு ஒரு ஜிம்மோட மேனேஜரா இருக்காங்க. அங்க ஒர்க் அவுட் பண்றதுக்காக ஜாக்கிங்கிறவங்க வராங்க. அந்த ஜாக்கிக்கும் லூவுக்கும் வந்துட்டு பார்த்த உடனே பத்திக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஜாக்கிக்கு வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ரேஞ்சில் வந்துட்டு வேலை கிடைக்குது. அந்த ஷூட்டிங் ரேஞ்சில் எப்படி வேலை கிடைக்குதுன்னா, நம்ம லூவோட தங்கச்சி புருஷனை வந்துட்டு மேட்டர் பண்ணனால அவரு அந்த வேலையை ஷூட்டிங் ரேஞ்சில் வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஷூட்டிங் ரேஞ்ச் யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லூவோட அப்பா வருது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம லூவோட தங்கச்சியை வந்துட்டு அந்த மேட்டர் பண்ணான் இல்லையா, அவன் வந்துட்டு அவன் தான் புருஷன். அவன் வந்துட்டு அவரை மூஞ்சிலே குத்துன்னு குத்திடுறான். அதனால வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அதை பார்க்கறதுக்காக ஜாக்கியும் லூவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவங்க மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்குது. லூ டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க நம்ம ஜாக்கி வந்துட்டு ஓவரா டென்ஷன் ஆகி கிளம்பி கார் எடுத்துட்டு கிளம்பி போய் அவனை வாங்கன்னு தாவடலையே போடுறாங்க. போட்டதுல அவன் செத்து போயிடுறான். செத்து போனதுக்கு அப்புறம் லூவும் ஜாக்கியும் சேர்ந்து அந்த பிணத்தை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் புதைக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 80s அந்த நாஸ்டாலஜி ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக கொடுக்குது. கொஞ்சம் படத்தில் நிறைய டீட்டெயிலிங்காக சொல்லாம விட்டாங்க சில விஷயங்கள்லாம். அதனால தான் இது ஒரு ஆவரேஜான படமாக அதுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும் இந்த படம். இது ஒரு இந்த சினிமோட்டோகிராஃபி பாட்டெல்லாம் பட்டாசா இருந்தது. நான் வந்துட்டு இந்த சிந்தட்டிக் இந்த எலக்ட்ரானிக் வேவ்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே இந்த படத்தோட பாடல்கள் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை மெயினாக பார்த்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கேதி ஓவர்ங்கிறவங்களுக்காக தான் பார்த்தேன். அவங்க ஒரு பொம்பளை அர்னால்டு. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது போக இந்த லெஸ்பியன்ஸோட அந்த காட்சிகள்லாம் ரொம்ப கலைநயமாக இருந்தது. கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்களும் பார்க்க வேண்டிய சீன்கள் அதெல்லாம். ஸோ தாராளமாக அதுக்காக பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படம் தான். டைம் கிடைச்சா இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். அந்த 80s ஃபீல் வேணும், அந்த நாஸ்டாலஜி ஃபீல் வேணும். அந்த மாதிரி இப்போ அந்த ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி படங்கள் வந்து. ஸோ அதனால இதை பார்க்கலாம். அதுக்காக வந்துட்டு இந்த படத்தை பார்க்கணுங்கிறவங்க பார்க்கலாம். இது உங்களோட ஸ்டாண்டு தான். படத்தோட பாடல்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு 80s வந்த பாட்டை தான் வந்துட்டு அந்த ரெட்ரோ சாங்ஸ் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜீனா எக்ஸு, நேனோ ஹென்ட்ரிக்கு, ப்ரானிக்ஸ் பீட்டு, கலர் பாக்ஸு, இந்த மாதிரியான ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரான பாடல்கள். டைம் கிடைச்சா நீங்கள் அதையும் ஸ்பாட்டிஃபைல கேட்டு பாருங்க. ஸோ நம்ம மீண்டும் வேற ஒரு படத்தில் பார்ப்போம். அண்டில் தென் பை.